வளைகுடா நாடுகளில் அதிகமாக அன்றாடம் பேசப்படும் ஒரு சில அரபி வார்த்தைகளை இந்த வீடியோவின் மூலம் பார்க்கலாம். ஹல்லீனி ஆரிஃப், ஹல்லீனி ஆரிஃப், எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லீனி ஆரிஃப், எனக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த அரபி வார்த்தைக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் வேலை செய்கிற வீட்டில் இருக்கிற மேடம் உங்களை ஒரு கடைக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த கடையில் இந்த சாமான் இருந்தால் எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அதுக்குத்தான் இந்த வேர்டு வந்துட்டு பாவிப்பாங்க. ஹல்லீனி ஆரிஃப் அப்படின்டா எனக்கு அதை தெரியப்படுத்துங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட், இப்போ அதே மாதிரி இருக்கிற இன்னொரு வேர்டை பாருங்க, அரபிக் வார்த்தையை. ஹல்லீனி அஷூஃப், ஹல்லீனி அஷூஃப், நான் பார்க்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறது. இப்போ நீங்கள் ஒரு விளக்கத்தை உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட சொல்கிறீங்க, ஒரு மேடத்துக்கிட்ட சொல்கிறீங்க. அப்போ மேடம் உங்களுக்கு டக்குண்டு அதுக்கு பதில் தாரா, தைப் ஓகே ஹல்லீனி அனஷூஃப், நான் பார்க்கிறேன் அதை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்படியான வார்த்தைகள் பாய்ப்பாங்க. அப்போ டக்குண்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹல்லீனி அஷூஃப், நான் பார்க்கிறேன். ஹல்லீனி அஷூஃப், நான் பார்க்கிறேன். அதே மாதிரி இருக்கிற இன்னொரு அரபிக் வார்த்தையை பாருங்க. ஹல்லீனி அஹாவில், ஹல்லீனி அஹாவில் அப்படின்றா நான் முயற்சி செய்கிறேன். இப்போ இதற்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன்னு பாருங்க. இப்போ நீங்கள் வேலை செய்கிற வீட்டில் இருக்கிற பாபா வந்துட்டு ஒரு வேலையை உங்களுக்கு சொல்கிறாரு. முகமது முன்கின் இக்தர் ஹாதா ஷுகுல் சௌவி அப்படின்றா இந்த வேலையை உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு தெரியும், மும்கின்டா ஒரு வேலை, ஹதா ஷுகுல்ன்னு சொன்னால் இந்த வேலை, இக்தர் சௌவி அப்படின்னு சொன்னால் செய்ய முடியுமா அப்படி. சம்டைம் அந்த வேலை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் தைப அனா ஆரிஃப் ஹதா ஷுகுல், எனக்கு அந்த வேலை தெரியும். இந்த அரபிக் வார்த்தையெல்லாம் போன வீடியோவில் நான் படித்து தந்திருக்கிறேன். ஆனால் ஆரிஃப் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியும். ஆனால் மா ஆரிஃப் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியாது. மாலும் மன மாஃபி மாலும்னு சொல்கிறத விட ஆனால் ஆரிஃப் அப்படின்னு சொல்கிறது ஒரு டீசெண்டான வார்த்தையாக இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த வேலையை நான் செய்தி பார்க்குறேன். ஒருவேளை உங்களால் ஏழும்னு சொன்னால் அந்த வேலை, இல்லாட்டி ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு நீங்கள் ரிப்ளை பண்ணணும், ஹல்லீனி அஹாவல், ஹல்லீனி அஹாவல் அப்படின்னு சொன்னால் நான் முயற்சி செய்கிறேன். லெட் மீ ட்ரை. ஹல்லீனி அஹாவல், நான் முயற்சி செய்கிறேன். அதற்கு அடுத்த வேர்டை பாருங்க. இந்த வேர்டு வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த வார்த்தையை பிள்ளையாத்தான் பாவிச்சு கொண்டு வராங்க. ஷூப்பாதீன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இதில் சரியான இது எப்படின்னு சொன்னால் பஷூஃபக் பாதீன், பிறகு சந்திப்போம், சியூ லேட்டர் அப்படிங்கிறத பஷூஃபக், பஷூஃபக் பாதீன், பிறகு சந்திப்போம், சியூ லேட்டர். இது போன்ற அரபிக் வார்த்தைகளை தொடர்ந்தும் பெற்றிட டெய்லி கல்ஃப் தமிழ் என்ற யூடியூப் பக்கத்தினை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு பிரயோசனமான அரபிக் வார்த்தைகளோடு சந்திக்கலாம்.